ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா வளர்ப்பை பற்றி தான். புதினா செடிகளில் அதிகமான இலைகள் வர்றதுக்கும் சின்ன சின்ன இலைகளாக இல்லாமல் பெரிய இலைகளாக கிடைக்கிறதுக்கும் கண்டினியூஸாக நம்ம வீட்டில் வந்துட்டு புதினாலேருந்து அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கும் ஒரு சில டிப்ஸ் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நீங்கள் தோட்டம் ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய செடியே பார்த்திங்கன்னா புதினா தான். இது பெரிய பராமரிப்பு இல்லாமல் சுலபமாகவே வளர்க்கக்கூடிய ஒரு செடி. இது அதிக அளவு செலவுமே நம்மளுக்கு இருக்காது. கடையிலேருந்து வாங்கிட்டு வரக்கூடிய புதினா கட்டில் நல்லா முத்தன ஒரு பெரிய பெரிய தண்டுகளாக எடுத்துகிட்டு அதை மண்ணில் ஊனி வச்சாலே போதும். நம்மளுக்கு 10 நாளில் செடியிலேருந்து இலைகள் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம 15 நாள்லேயே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம். புதினா வளர்க்குறதுக்கு பெரிய அளவில் இடம் நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வீட்டில் ஜன்னல் ஓரமாக வச்சு வளர்க்கலாம். அதே மாதிரி ஹேங்கிங் பாட்டில் வச்சு வளர்க்கலாம். இப்போ பால்கனி கார்டன் இருக்குன்னா பால்கனி கார்டன்லேயும் வச்சு வளர்க்கலாம். ஸோ நம்மளுக்கு ஒரு 2 hours மட்டும் நல்லா வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம டெரஸ்லேயும் வச்சு வளர்க்கலாம். டெரஸில் வைக்கும்போது கொஞ்சம் நிழலான இடத்துல வச்சுருங்க. அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். மற்றபடி எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்ல சிறந்த முறையில் இந்த செடி வளர்ந்து வரும். அதே மாதிரி புதினா நல்லா படர்ந்து வளரக்கூடிய ஒரு செடி. ஸோ அதனால் நம்ம ஒரு சின்ன தொட்டியில் வச்சுருந்தோன்னா அது நம்மளுக்கு அந்த அளவுக்கு படர்ந்து வளராது. அதனால் வைக்கும்போதே ஒரு பெரிய க்ரோ பேக்கோ இல்லை பாட்லேயோ நம்ம வச்சோன்னா நல்லா படர்ந்து செழிப்பாக வளர்ந்து வரும். ஸோ இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் ஈஸியாகவே புதினா வளர்த்துருவோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் இலைகள் ஆரம்பத்தில் வந்த மாதிரி பெருசாக வராது. சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறம் இலைகளே நிறைய வராது. செடி அதே மாதிரியே இருக்கும். ஸோ அதுக்கெலாம் என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம செடிகள்லேருந்து அறுவடை பண்ணாதது தான். பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறுவடை பண்ணாமல் அப்படியே வச்சுப்போம். தினைக்குமே நம்ம தேவையான சட்னி ரெடி பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு டீ போடுறதுக்கோ எல்லாத்துக்குமே புதினா அறுவடை பண்ணிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் அது நம்ம செடிகள்லேருந்து இந்த மாதிரி கட் பண்ணி கிள்ளி விட்டால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்த துளிர் வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இலைகளும் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 months ஆச்சுன்னா அதுக்கப்புறமா புதினா செடிகளில் வேரோட செடியை எடுத்துட்டு வேறு ஒரு பாட்டில் மாற்றணும். அப்படி இல்லைனா அந்த செடி நரங்கி போன மாதிரி குட்டி குட்டி இலைகளாக ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு அறுவடை கிடைக்காது. செடி நம்ம வீட்டில் பேருக்கு இருக்கும். ஆனால் அதுலேருந்து அவ்வளோவா நம்ம அறுவடை எடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், 5 months ஒன்ஸ் நம்ம புதினா செடிகள்லேருந்து அந்த வேரோடு எடுத்துகிட்டு வேறு ஒரு பாட்டில் மாற்றி வைக்கணும். அதே மாதிரி அந்த பாட்டில் மண் அதிகமாக குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த வேர் அதிகமாக ஓடுறதுனால மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஜாடிகளில் மண்ணை நல்லா தூவி நல்லா நிரப்பி வைக்கணும். ஸோ ஒரு க்ரோ பேக்கில் வச்சுட்டாலே நம்ம இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா வாரம் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அறுவடை பண்ண தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸும் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த செடிக்கு நான் எந்த மாதிரியான ஃபெர்டிலைசர் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விட் ஃபெர்டிலைசர் தான் 10 days ஒன்ஸ் நான் கொடுப்பேன். ஸோ இது நம்மளுக்கு பூ பூக்க போகிறதோ இல்லை காய்க்க போகிறதோ கிடையாது. நம்மளுக்கு நைட்ரஜன் சத்து மட்டும் இருந்தாலே போதும். அதனால் நம்ம வீட்டில் அரிசி கழுவுன தண்ணியோ காய்கறி கழுவுன தண்ணி இருக்கு இல்லையா, அது கொடுத்தாலே போதும். நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் டீ இருக்கு இல்லையா, அது ஒரு ஜக்கும் அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு ஒரு ஜக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த செடிக்கு நான் 10 days ஒன்ஸ் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரி லிக்விடாக நம்ம ஏதாவது கொடுத்தாலே போதும். இந்த செடி நல்லா செழிப்பாக நல்லா படர்ந்து வளர்ந்து வரும். அதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக செடிகள்லேருந்து இலைகள் அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்ன டிப்லாம் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பேக் சூஸ் பண்ணும்போதே பெரிய பேக்காக சூஸ் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் வெயில் படுற மாதிரியான இடத்துல வைக்கணும். அதிக வெயில் படாமல் கொஞ்சம் நிழல் பாய்ந்த இடமா வைக்கணும். ஸோ ஒரு மரத்தோட நிழலோ இல்லை காய்கறி செடி பக்கத்துலேயோ வைக்கணும். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா அப்பப்போ செடிகள்லேருந்து இலைகளை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நாலாவது விஷயம் ஜாடிகளில் மண் குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஜாடிகளில் மண் ஃபில் பண்ணணும். அஞ்சாவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளே செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லாம் சிறுத்து போயிடும். அதனால் நம்ம வேறு ஒரு பாட்டில் வேரோடு எடுத்து மாற்றி வைக்கணும். இந்த 5 விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாலே நம்ம தொடர்ச்சியாக நம்ம வீட்டில் புதினா அறுவடை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல வாசமுள்ள செடியாகவும் நம்ம வீட்டில் இருக்கும். ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் எங்கள் வீட்டில் புதினா செடி இல்லையா அப்படின்னா மார்க்கெட்டுக்கு உடனே போங்க. ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு இன்றைக்கே நடவு செய்யுங்க.